ஒரே ஒரு தொடுதல்ல ஒருத்தரை குணப்படுத்தவும் முடியும், அதே சமயம் அவருக்கு தீங்கு விளைவிக்கவும் முடியும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த புராதன ரகசியத்தை தான், வர்மசூத்திரம். இது ஏதோ கற்பனை கதை இல்ல, இதுதான் வர்மக்கலையோட ஆணிவேர். இந்த ஒரு கேள்வி தற்காப்புக்கும் குணப்படுத்துதலுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அறிவியலையும் அதோட மர்மத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துது. நாம இந்த பயணத்துல எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரகசிய புள்ளிகள் பத்தி தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அது எப்படி ஒரு வீரனுக்கு ஆயுதமா மாறுச்சுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அதே கலை எப்படி ஒருத்தரோட தொடுதல்ல மருந்தா மாறுதுனோ, கடைசியா அதோட மறைக்கப்பட்ட வரலாற்றையும் நாம அலச போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். உடலின் ரகசிய புள்ளிகள். வாங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற அந்த உயிர்நிலைகளோட வரைபடத்தை கொஞ்சம் விரிச்சு பாப்போம். வர்மம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல உயிர் சக்தி, அதாவது பிராணன் பாயிர முக்கியமான புள்ளிகளோட ஒரு நெட்வொர்க். நம்ம வீட்ல இருக்கிற எலக்ட்ரிக் வயரிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த உயிர் சக்தியோட ஓட்டத்துல எங்கேயாவது ஒரு தடை ஏற்பட்டா அது நம்ம உடம்போட மொத்த செயல்பாட்டையும் பாதிக்கும். இது வெறும் வாய் வழியா வந்த கதை மட்டும் இல்ல. வர்மசூத்திரம் மாதிரி பழங்கால தமிழ் நூல்கள்ல இத பத்தி ரொம்ப தெளிவா துல்லியமா எழுதி வச்சிருக்காங்க. இதுவே அதோட ஆழத்துக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு பெரிய சாட்சி. இந்த நூல்கள் படி நம்ம உடம்புல மிக முக்கியமான 108 வர்ம புள்ளிகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 108 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கு. சில புள்ளிகளை தொட்டா குணமாகும், சில புள்ளிகளை தட்டினா ஒருத்தரை செயலிழக்கவே செஞ்சிட முடியும். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். ஒரு வீரனின் ஆயுதம். இந்த அறிவு எப்படி ஒரு போர்க்களத்துல சக்தி வாய்ந்த தற்காப்பு கலையா மாறுச்சுன்னு பாப்போம். ஆரம்பத்துல இது எதுக்கு உருவாச்சுன்னா, காட்டு விலங்குகள் கிட்ட இருந்தும் எதிரிகள் கிட்ட இருந்தும் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு தான். ஆனா போக போக இது ஒரு பெரிய போர்க்கலையா வளர்ந்துருச்சு. ஆசான்னு சொல்லப்படுற குருமார்கள் வீரர்களுக்கு எதிரிகளை கொல்லாமலேயே எப்படி முடக்கிறதுங்கிற ரகசியத்தை கத்துக் கொடுத்தாங்க. இங்கேதான் வர்மக்கலையோட 2 முகங்களை நாம பாக்குறோம். இது ஒரு கத்தி மாதிரி, ஒரே அறிவுதான். ஆனா அதை பயன்படுத்துற நோக்கத்தை பொறுத்து அது உயிரை காக்கிற மருந்தாவும் மாறுது, உயிரை எடுக்கிற ஆயுதமாவும் மாறுது. சரி, இப்போ இந்த கலையோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். அதாவது இது எப்படி ஒரு நுட்பமான பாரம்பரிய மருத்துவ முறையா வேலை செய்யுதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஒருத்தர் வர்ம தாக்குதலுக்கு உள்ளானா அதோட பாதிப்பை சரி செய்ய இலக்கு முறைன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இது வெறும் காயத்தை குணப்படுத்துறது மட்டும் இல்ல, தடைபட்ட அந்த உயிர் சக்தி ஓட்டத்தை சரி பண்ணி உடம்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர்ற ஒரு முழுமையான சிகிச்சை முறை இது. இதோட அடிப்படை தத்துவமே ரொம்ப சிம்பிள். அந்த நூல்கள்ல சொல்ற மாதிரி, உயிர்நிலையின் ஓட்டம் தடைப்படும் போது உணர்வு கெடுகிறது. அந்த தடையை நீக்கிட்டோம்னா உயிர் சக்தி மறுபடியும் பாய ஆரம்பிச்சிடும், அவங்க குணமாயிடுவாங்க. இதுதான் வர்ம மருத்துவத்தோட அடிப்படை. நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு கலைய ஏன் இவ்ளோ ரகசியமா வச்சிருந்தாங்க? அது எப்படி உலகம் முழுக்க பரவுச்சு? வாங்க பாக்கலாம். அந்த நூல்கள்லயே ஒரு நேரடி எச்சரிக்கை இருக்கு. திறமை இல்லாதவங்க கிட்ட இத காட்டாத, மீறினா பெரியவங்களோட சாபம் உன்னை நரகத்துல தள்ளிடும். பாருங்க, இந்த அறிவை எவ்வளவு புனிதமாவும் அதே சமயம் எவ்வளவு ஆபத்தானதாவும் அவங்க பாத்திருக்காங்கன்னு இதுல இருந்து நமக்கு புரியுது. வர்மகலைய கத்துக்கிறது சும்மா இல்ல, அது ஒரு பெரிய தவம் மாதிரி. 12 வருஷம் குரு கூடவே இருந்து படிக்கணும். வெறும் டெக்னிக்ஸை மட்டும் கத்துக்கிட்டா போதாது. ஆணவம், கோபம் இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல குணமுள்ளவனா இருந்தா மட்டும்தான் குரு முழு அறிவையும் கொடுப்பார். இவ்ளோ ரகசியமா இருந்த ஒரு கலை எப்படி இந்தியாவுக்கு வெளியே போச்சு? அதுக்கு காரணம் 6ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்திலிருந்து சீனாவுக்கு போன போதி தர்மர் என்கிற ஒரு துறவிதான். அப்போ தென்னிந்தியால ஆரம்பிச்சே இந்த கலை என்னாச்சு? அப்படியே மறைஞ்சு போயிடுச்சா? இல்ல, அது மறையல. அது ஒரு பெரிய உலக பயணத்தை ஆரம்பிச்சது. அந்த பயணம் எங்க போய் முடிஞ்சது தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச குங்ஃபு, கராத்தே, ஜூடோ மாதிரி உலக புகழ்பெற்ற தற்காப்பு கலைகளுக்கு அடித்தளமா அமைஞ்சது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இந்த கலைகளோட தாய் நம்ம வர்ம கலை தான். இந்த டைம்லைன்ல பாருங்க, அதோட பயணம் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு. தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு கிபி 520ல போதி தர்மர் மூலமா சீனாவுக்கு போய் ஷாலின் குங்ஃபூவா மாறி அங்கிருந்து ஜப்பானுக்கு பரவி கராத்தே, ஜூடோவா உருவாகியிருக்கு. வர்மக்கலையோட இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிய வைக்குது. நம்ம முன்னோர்களோட அறிவு நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. நாம இப்ப பார்த்தது கடல்ல ஒரு துளிதான். இன்னும் இது மாதிரி எத்தனையோ ரகசியங்கள் நாம திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், இல்லையா?